என்னடி சொல்ற? முருங்க கொலாலையும் இட்லி தட்டுல புட்டு செய்ய முடியுமா? இந்த உலகத்துல பண்ண முடியாதது ஒண்ணுமே இல்ல. சோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க கைஸ், நம்மளும் ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, கேரளா பிரேக்ஃபாஸ்ட் அரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம் கைஸ். நம்ம அரிசி மாவை ஒரு பேனில் லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அளவுக்கு மாவு வந்து சூடாகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுக்கலாம். ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இந்த கேப்பில் நான் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறேன். ஏன்னா மாவு ஆறுறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு ஆகும். ஸோ அதனால டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறேன் கைஸ். இதுதான் ஒரு மெயின் டிப்பே. மாவு வந்து நல்லா ஆறி இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாவு வந்து நல்லா ஆறுனா தான் புட்டோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும். அதனால தான் இப்போ மாவு நல்லா ஆறி இருக்கு. இந்த சமயத்தில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் மேட் தான் ஏலக்காய் தூள். நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பிசையணும். இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு சேர்த்துக்கோங்க. ஏதாச்சும் மாவு வந்து கட்டியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கலாம். இந்த சமயத்துல பாருங்க, இந்த மாதிரி லேசா இருக்கணும் நம்ம மாவு. இப்ப நம்ம வேவு வைக்கிற மாவு வந்து ரெடியா இருக்கு. நம்ம வீட்ல வந்து புட்டு மேக்கர், அதாவது புட்டு குடம் வந்து இல்ல. அதனால முறுக்கு கொலாலையும் கிளாஸ்லயோ தான் நம்ம வந்து பண்ண போறோம். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா இந்த பொண்ணு எதுலயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நானும் அப்படிதான் நினைச்சேன். நம்ம வீட்ல இல்ல. ஸோ அதனால நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை கைஸ். இப்போ நம்ம ஊருக்கு போறோம்ல, ஸோ அதனால தான் நம்ம வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல இங்கே பெங்களூர்ல. ஸோ ஊருக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கைஸ். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த முறுக்கு கொலால மாவு, தேங்காய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். இப்போ இந்த கொழா புட்டை எப்படிடா இந்த பொண்ணு ப்ரெஷர் குக்கரில் வைக்கணும் தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் நம்ம வீட்டில் பாரம்பரிய உணவான இட்லி தட்டு இருக்கே. ஸோ இட்லி தட்டு இதுக்குள்ள வச்சுட்டு தான் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து முறுக்கு கொழாவை வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம கிளாஸ்லேயும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லையுமே வந்து மாவு சேர்த்துட்டு இதில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி வந்து இவ்வளோ சேர்த்தாலே போதும் கைஸ். ஃபைனலி வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு கைஸ். கிளாஸ்லேயும் முறுக்கு கொலாலையும் இப்போ வச்சாச்சு. இதில் வந்து விசில் கணக்கு, ப்ரெஷர் ரிலீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். அது ஒண்டி தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம புட்டு மேக்கரில் வந்து ஆவி வரணும் அந்த ஓட்டிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கேப்பில் தான் நம்ம வந்து எறுக்கணுமே. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது வெந்துன்னு இருக்கிற கேப்பில் நம்ம வீட்டில் மாங்காய் இருந்துச்சு. அது உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து வச்சுட்டேன். அப்புறம் பால் காய்ச்சிட்டு எனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு வச்சுட்டேன். புட்டு கூட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க கைஸ், நல்லா வேந்திருக்கு. இது வேந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடிக்கடிக்கு ஸ்பூன்ல வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து செக் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து மாவா திரியா வராது. இந்த மாதிரி நல்லா வேந்திருக்குன்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கினேன். ஸோ இப்போ வாங்க கைஸ், பிளேட்டிங் பண்ணலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம புட்டை கவுத்துக்கலாம். சர்க்கரை, தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒடிச்சு மிக்ஸ் பண்ண சாப்பிடக்குள்ள ஹாஹா சூப்பரா கடையில் விற்கிற மாதிரியே நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்தோம் கைஸ். நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. பால் சர்க்கரை போட்டு நல்லா கிளாஸ்ல ஊற்றி வச்சுட்டேன். புட்டு ரெடியா இருக்கு பாருங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் எனக்கு கோகோனட் ஃப்ளேவர்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து பிளேட்டிங் கோசரம் கொஞ்சமா அப்பவே சேர்த்தேன். ஆனா இப்போ பாருங்க, பிளேட்ல நிறைய இருக்குல்ல. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கைஸ். இந்த ஏலக்காய் ஃப்ளேவர், தேங்காய் ஃப்ளேவர் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் மரியா ஷர்லின் ராஜ்.